வணக்கம் நண்பர்களே, இது வேல்டெக் தமிழ் யூடியூப் சேனல். இந்த சேனலில் இன்கம் டேக்ஸ் கணக்கீடு பற்றி பார்க்க போகிறோம். இந்த மெத்தடை 2 அல்லது 3 டுட்டோரியலாக பார்க்கலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான். இந்த டுட்டோரியலில் ஓரலாகவும் அடுத்த டுட்டோரியலில் ப்ராக்டிக்கலாகவும் பண்ணலாம்னு ஒரு யோசனை. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, என்னென்ன ஆப்ஷன் வருது, அதை எப்படி நம்ம பண்ண போகிறோம் அப்படின்றத பற்றி தான் ஓரலாக சொல்ல போகிறேன். ப்ராக்டிக்கலாக இதே விஷயம் தான் செஞ்சு காமிக்கிற மாதிரி ஒரு டுட்டோரியல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வேல்டெக் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்கம் டேக்ஸ் கணக்கீடுக்கு பயன்படுத்த போகிற ஒரு எக்ஸல் ஷீட் 4 பேஜ் கொண்டது. ஃபர்ஸ்ட் பேஜ் என்டர் பேஜ், அடுத்த பேஜ் 1, அதாவது இன்கம் டேக்ஸ் ஃபார்மில் ஃபர்ஸ்ட் பேஜ் இருக்குல்ல அது 3வது பேஜ் இன்கம் டேக்ஸோட செகண்ட் பேஜ், 4வது பேஜ் இன்கம் டேக்ஸோட தேர்ட் பேஜ், 5வது பேஜ் இன்கம் டேக்ஸோட 4th பேஜ். ஃபர்ஸ்ட் பேஜில் செகண்ட் பேஜில் இன்கம் டேக்ஸ் ஒவ்வொரு டிவிஷனுக்கும் ஒவ்வொரு அண்டர் செக்ஷனுக்கும் எவ்வளோ வரப்போகுது அதுக்குரிய ஆட்டோ கால்குலேஷன் போட்டு 2 ஃபார்ம் ஃப்ரண்ட் அண்ட் பேக் மாதிரி இருக்கும். அடுத்து தேர்ட் பேஜில் இருக்கக்கூடிய ஷீட் வந்து நீங்கள் எல்ஐசி பிஎல்ஐ இது மாதிரி நீங்கள் பே பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த டீட்டெயிலை என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். 4வது பேஜ் பேட் ஆன் பர்டிகுலர்ஸ் நீங்கள் அதில் காமிப்பீங்கல்ல, அந்த பேட் ஆன் பர்டிகுலர்ஸ் இதில் உங்களுக்கு வருது. இப்போ நம்ம எக்ஸலில் யூஸ் பண்ணுற என்டர் ஷீட்டில் என்னென்ன இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட் எடுத்தோடனே டாபிக் இருக்கும், ஐடி ஃபார்ம் வெர்ஷன் 2018 என்டர் பேஜ், என்டர் யுவர் டீடைல்ஸ் இன் எல்லோ பாக்ஸ்னு இருக்கும். எல்லோ கலரில் இருக்கக்கூடியது பார்ஷலியாக இருந்தீங்கன்னா எல்லோ கலரில் பார்த்து டைப் பண்ணுங்கள். C2 C3 இது மாதிரி சி சீரியலில் வரக்கூடிய காலத்தில் தான் நம்ம என்டர் பண்ண போகிறோம். டவுன் ஏரோ கொடுத்து தான் என்டர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நேம், 2வது டெசிக்னேஷன், 3வது ஜிபிஎஃப் அல்லது சிபிஎஸ் நம்பர், 4வது ஆபீஸ், 5வது டேன் நம்பர், 6வது பேன் நம்பர். டேன் நம்பர்ன்றது நம்ம ஸ்கூலுக்கு இருக்கக்கூடிய நம்பர், பேன் நம்பர் இது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய நம்பர். அடுத்தது 7வது காலத்தில் பேசிக் பே, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி. இந்த 12 மாதம் இருக்கும். 12 மாதத்துக்குரிய பேசிக் பே மட்டும் இங்கே என்டர் பண்ண போகிறோம். அடுத்த காலத்தில் கிரேட் பே வரும். நமக்கு நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி நியூ பே வரும். நியூ பேவை அந்த நவம்பர் காலத்தில், டிசம்பர் காலத்தில், ஜனவரி காலத்தில், பிப்ரவரி காலத்தில் நம்ம கொடுத்துக்கலாம். அடுத்து கிரேட் பே எவ்வளவு அப்படின்றத போட்டுக்கோங்க. இந்த கிரேட் பே வந்து அக்டோபர் வரையில தான் உங்களுக்கு என்ட்ரி ஆகும். அதுக்கப்புறம் என்ட்ரி ஆகாத அளவுக்கு நான் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கேன் ஃபார்முலா போட்டு. அடுத்தது பிபி, பர்சனல் பே. உங்களுக்கு பர்சனல் பே இருந்தது அப்படின்னா நீங்கள் 2 காலத்தில் ஃபில் பண்ண வேண்டியதாக இருக்கும். இப்போ எனக்கு 750 ரூபா இருக்குது, டவுன் பண்ணி 750 ரூபான்னு டைப் பண்ணணும் பர்சனல் பேயில். என்டர் அடிக்காமல் அப்படியே ரைட் ஏரோ அழுத்தி எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 2000 இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்றத ரைட் சைடு இருக்கக்கூடிய டி பாக்ஸில் டைப் பண்ண போகிறோம். இது என்ன பண்ணுன்னா அக்டோபர் வர ஆட்டோமேட்டிக்காக பேட் ஆன் பர்டிகுலர் 750 ரூபா போயிடும். 2000 ரூபா டைப் பண்ணுறீங்களா, அது வந்து நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி என்ற 4 மாதத்துக்கு இந்த 2000 ரூபா டைப் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. அடுத்தது ஹெச்ஆர்ஏ, ஜனவரி டு அக்டோபர் ஹெச்ஆர்ஏ மாறாதுன்னு நினைக்கிறேன். சப்போஸ் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மாறுற மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் பேட் ஆன் பர்டிகுலரில் டைரெக்டாக போயிட்டு நீங்கள் டைப் பண்ண வேண்டியது தான். சப்போஸ் மாறாதவங்களுக்கு இங்கே ஹெச்ஆர்ஏ கொடுக்க வேண்டியது தான். ரைட் ஏரோ அழுத்தி டி பாக்ஸில் நியூ ஹெச்ஆர்ஏ, அதாவது நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரிக்கு ஒரு நியூ ஹெச்ஆர்ஏ வரும்ல, அந்த ஹெச்ஆர்ஏ டைப் பண்ண போறீங்க. அதுக்கு கீழே சிசிஏ ஹில் அலவன்சஸ் உங்களுக்கு இருந்ததுன்னா அதே மாதிரி பழைய அலவன்சஸ், நியூ அலவன்சஸ் இது 2ம் டைப் பண்ண போறீங்க. அடுத்து கன்வெயன்ஸ் அலவன்ஸ், அதுவும் இது மாதிரி தான். ஃபர்ஸ்ட் அலவன்ஸ் 1000 ரூபா, ரைட் ஏரோ அழுத்தி 2500 ரூபா நியூ அலவன்ஸ், அதையும் டைப் பண்ணிக்கணும். அடுத்து ஸ்பெஷல் அலவன்ஸ் இருந்தது அப்படின்னா அதே மாதிரி தான், பழையது எவ்வளோ புதியது எவ்வளோ அப்படின்னு டைப் பண்ணணும். அடுத்தது டவுன் பண்ணி வந்தீங்கன்னா DA1 DA2 2 இருக்கும். நீங்கள் DA அரியர் வாங்கினீங்கல்ல, அந்த அரியரை இங்கே போட்டுக்கணும் 1 by 1. அடுத்து ELS சரண்டர் நீங்கள் ரிசீவ் பண்ணீங்கன்னா சரண்டர் எவ்வளவுன்னு இங்கே டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து போனஸ் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா போனஸ் டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஒரு 3 காலம், அரியர் 1, அரியர் 2, அரியர் 3. நடுவில் ஏதாவது அரியர் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அரியர் எவ்வளவு அப்படின்றத இங்கே டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தது ப்ரொபோஷனல் டேக்ஸ் யாராவது பே பண்ணிட்டீங்கன்னா எவ்வளோ பே பண்ணீங்க அப்படின்றத டவுன் பண்ணி டைப் பண்ணுங்க. அடுத்தது ஹவுஸ் பில்டிங் அட்வான்ஸ் HBA, இன்ட்ரெஸ்ட் பெய்டு மேக்ஸிமம் 2,50,000 வரையிலும் அப்படின்ற மாதிரி இருக்கு. அதில் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்ன்றதை டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே வந்தீங்கன்னா டிடக்ஷன் இருக்கும். டிடக்ஷன் பற்றி பார்க்கலாம். டிடக்ஷன் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்பெஷல் ப்ராவிடன்ட் ஃபண்ட் SPF ப்ளஸ் அரியர் போட்டிருக்கேன். SPF வந்து 70 ரூபா பே பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் எவ்வளோ பே பண்ணுறீங்கன்னு பாருங்கள். நீங்கள் அரியரும் சேர்த்து பே பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே வேறு எடுத்தையும் அரியரையும் ரெகுலராக பிடிக்கிறாங்களா அதையும் சேர்த்து என்டர் பண்ணிவிடுங்க. அடுத்தது ஃபேமிலி பெனிஃபிட் ஃபண்ட் FBF 60 ரூபா கழிப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு எப்படின்னு பார்த்து அதை டைப் பண்ணிக்கோங்க. இதில் நியூ ஓல்டுன்னு எதுவும் இல்லை. அடுத்தது NHIS நேஷ்னல் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் நினைக்கிறேன். அதில் 180 ரூபா டவுன் பண்ணி டைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க. எ பர்சன் வித் டிசபிலிட்டி இப்போ நமக்கு 1,25,000 கொடுக்குறாங்க. இது 40%இருந்து 80% வரையிலும் இருக்கிறவங்களுக்கு 75,000மும், 80%க்கு மேலே இருக்கிறவங்களுக்கு 1,25,000 அவங்க கொடுக்குறாங்க. இதை பற்றி இன்கம் டேக்ஸ் ஃபார்மில் எக்ஸ்பிளைனாக இருக்கும். ஹவுசிங் போர்டு ஹவுஸ் ரெண்ட்
நீங்கள் ஹவுசிங் போர்டில் இருக்கீங்கன்னா ஹவுஸ் ரெண்ட் எவ்வளோ தரீங்க அப்படின்றத இங்கே டோட்டலாக போடுற மாதிரி வரும். அந்த ஹவுஸ் ரெண்ட்டை இங்கே கணக்கு பண்ணலாமா அப்படின்றத நீங்கள் உங்கள் ஆஃபீஸர்கிட்ட கேட்டுக்கோங்க. இதை பற்றி நான் ப்ராக்டிக்கலில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்த டிடக்ஷனில் எல்லாம் செக்ஷன் வைஸாக வருது. அண்டர் செக்ஷன் அதாவது U/S 80C இதில் என்னென்ன கிடைக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட் NSC NSS பாண்ட் இது மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா டவுன் பண்ணி எவ்வளோ அமௌண்ட்டுன்னு போட்டுக்கோங்க. டவுன் பண்ணி போடுங்கன்னு சொல்கிறீங்களே எப்படி புரியும் அப்படின்னாலும் லெஃப்ட் ஒரு அழுத்தினீங்கன்னா என்ன காலம்னு சொல்லும், ரைட் ஒரு அழுத்தி அமௌண்ட்டை டைப் பண்ணுங்கள். இப்படி தான் நம்ம பண்ணணும். அடுத்த காலம் NSC அக்யூரிட்டி இன்ட்ரெஸ்ட்னு வரும், அது எவ்வளோன்னு போட்டுக்கோங்க. அதுக்கு அடுத்தது ஹவுசிங் லோன் HPA பிரின்சிபல் அமௌண்ட் பெய்டு. இதுக்கு முன்னாடி மேலே பார்த்தோம்ல அது வந்து இன்ட்ரெஸ்ட், இது வந்து பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோ பே பண்ணீங்க அப்படின்றது வரும். அதுக்கு கீழே டியூஷன் ஃபீஸ் 2 சில்ட்ரன்ஸ் மட்டும் தான் நம்ம காட்ட முடியும். அடுத்தது ப்ரீமியம் பெய்டு ஃபார் LIC. நீங்கள் ப்ரீமியம் எவ்வளோ, நீங்கள் LIC டோட்டலாக ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ பண்ணியிருக்கீங்க, கிட்டத்தட்ட ஒரு 2க்கு மேற்பட்ட பாலிசி வச்சுருந்தாலும் டோட்டல் பண்ணி டோட்டல் அமௌண்ட்டை அங்கே போட்டுக்கோங்க. இதை பற்றி எக்ஸ்பிளைன் 3வது பேஜில், நம்ம எக்ஸல் ஷீட்டில் 4வது பேஜில் பாலிசி நம்பர் என்ன, யார் பேரில் இருக்குது, என்ன அமௌண்ட்டு, எத்தனை மாதம் கட்டுறீங்கன்னு எல்லா டீட்டெயிலும் அங்கே டைப் பண்ண போகிறோம். அதனால் இங்கே டோட்டல் அமௌண்ட் மட்டும் போட்டுக்கோங்க. அடுத்து அண்டர் செக்ஷன் 80 CCC இன்சூரன்ஸ் பென்ஷன் ஸ்கீம் மேக்ஸிமம் 1 lakh வரையும் அங்கே காமிச்சிக்கலாம். கிட்டத்தட்ட உங்களுக்கு சேவிங்ஸ் எல்லாமே 1.5 லட்சம் வரையும் தான் காட்ட முடியும். CPS ஸ்கீமில் இருக்கிறவங்க 1.5 லட்சத்துக்கு மேலே CPS வந்ததுன்னா அது தனியாக ஒரு காலத்தில் காமிக்கலான்னு சொல்கிறாங்க. அதை பற்றி பிறகு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நல்லா தெளிவாக கேட்டுட்டு. அண்டர் செக்ஷன் 80 CCD சென்ட்ரல் கவர்மெண்ட் பென்ஷன் ஸ்கீமில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா என்ன அமௌண்ட்டு அப்படின்றத இங்கே டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து அண்டர் செக்ஷன் D மெடிக்கல் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் மேக்ஸிமம் 25,000 வரையிலும் போட்டிருந்தீங்க அப்படின்னா இங்கே டைப் பண்ணிக்கோங்க. அண்டர் செக்ஷன் 80 DD மெடிக்கல் டிபெண்ட் 40% மேலே இருந்ததுன்னா 75,000, 80% மேலே இருந்ததுன்னா 1,25,000. நம்ம உறவினர்கள் யாராவது ஹேண்டிகேப்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய அந்த ஊனத்தின் தன்மை சான்றிதழை நம்ம இணைச்சி நம்ம அவங்களுக்கான ஒரு எக்ஸம்ஷனை நம்ம இந்த காலத்தில் பெற்றுக்கொள்ளலாம். இதுக்கும் ஃபார்ம் 10A1 10(1)A அதை நம்ம சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் சைடில் அது மாதிரியான பழக்கங்கள் இல்லைன்னா ரொம்ப சந்தோஷம். அடுத்து அண்டர் செக்ஷன் 80 DDB மெடிக்கல் செல்ஃப் டிபெண்ட் இதில் மேக்ஸிமம் 60,000 வரைக்கும் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் இந்த பாலிசி வச்சுருந்தீங்கன்னா இதை அமௌண்ட்டு டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து அண்டர் செக்ஷன் 80C இது எல்லாமே 80 தான் வருது. 80E ரீபேமெண்ட் ஆஃப் எஜுகேஷன் லோன் ரீபேமெண்ட் ஏதாவது இருந்ததுன்னா இங்கே காமிச்சிக்கலாம். அண்டர் செக்ஷன் 80G டொனேஷன் 50% அல்லது 100% நீங்கள் டொனேஷன் கொடுத்தீங்கன்னா அதுக்குரிய எக்ஸம்ஷன் நம்ம வாங்கிக்கலாம். டொனேஷன் பண்ணக்கூடிய இடத்த பொறுத்து நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனும் 50% எக்ஸம்ஷன் சர்டிஃபிகேட் வாங்கியிருப்பாங்க, இல்லைனா 100% எங்களுக்கு எக்ஸம்ஷன் கொடுங்கன்னு சர்டிஃபிகேட் வாங்கியிருப்பாங்க. 100% அவங்க வாங்கியிருந்தாங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ பே பண்ணுறீங்களோ அவ்வளோ அங்கே கழிச்சிக்கலாம். அப்படி 50% அப்படின்னா நீங்கள் அங்கே எவ்வளோ கொடுத்தீங்களோ அதில் பாதி இங்கே போட்டு கழிச்சிக்கலாம். அடுத்து அண்டர் செக்ஷன் U ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டு 40% மேலே இருந்தால் 75,000, 80% மேலே இருந்ததுன்னா 1,25,000. அந்த அமௌண்ட்டை இங்கே டைப் பண்ணிக்கோங்க. இப்போ டைப் பண்ணுற ஒவ்வொரு அமௌண்ட்டும் ஆட்டோமேட்டிக்காக நம்ம எக்ஸல் ஷீட்டில் பேஜ் 2 பேஜ் 3ல் போய் என்ட்ரி ஆகிடும். ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஆட்டோமேட்டிக்காக போய் என்ட்ரி ஆகிற மாதிரி ஒரு சின்ன ஃபார்முலா செட் பண்ணிடுங்க. அடுத்த காலம் IT அட்வான்ஸ் பெய்ட் இஃப் எனி. நீங்கள் இன்கம் டேக்ஸ் எனக்கு வரும் அப்படின்றதுக்காக மாதம் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் பிடிச்சிக்கிட்டே வந்தால் லாஸ்ட்டில் கஷ்டம் தெரியாதுன்றதுக்காக சிலவங்க பிடிப்பாங்க. இது 12 மாதத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஃபிக்ஸடாக இருக்கும். இந்த IT அமௌண்ட்டுக்கு கேஸ்னு 3% பிடிப்பாங்க. இந்த அமௌண்ட்டை லெஃப்ட் எடுத்தீங்கன்னா மார்ச் வரும். மார்ச்லேருந்து ரைட் சைடில் என்ன அமௌண்ட்டு, அதுக்கு ரைட் சைடில் 3% கேஸ் எவ்வளோன்ட்டு பேட் அண்ட் பர்டிகுலர்ஸ் நம்ம வச்சுருவோம்ல அதில் இருக்கும். அதை பார்த்து இங்கே என்ட்ரி பண்ணிக்கலாம். இது 12 மாதத்துக்கும். அதுக்கப்புறம் CPS அரியர் இஃப் எனி அப்படின்னு ஒன்று இருக்குது. நீங்கள் CPS அரியர் பிடிக்கிறவங்களா இருந்ததுன்னா CPS அரியரை நீங்கள் பே பண்ணுறீங்க அப்படின்னா மார்ச் ஏப்ரல் இது மாதிரி 12 மாதத்துக்கும் எவ்வளோ அரியர் பே பண்ணுறீங்க அப்படின்றத இங்கே என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்தது PLI டீடைல்டு இன்க்ளூடிங் சர்வீஸ் டேக்ஸ். அடுத்த காலம் நீங்கள் PLI பே பண்ணுறீங்க அப்படின்னா PLI காலத்தில் இதே மாதிரி 12 மாதம் இருக்கும். PLI அமௌண்ட் எவ்வளவு, ரைட் ஏர் வளர்த்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் டேக்ஸ் இருக்கும். அங்கே நியூ ஓல்டுன்னு டைப் பண்ணல இதுக்கு முன்னாடி அதே மாதிரி பொசிஷன் தான் இங்கே. இதுங்க என்ன வருதுன்னா அமௌண்ட்டு ரைட் ஏர் வளர்த்துனீங்கன்னா டேக்ஸ், அதுக்கு என்ன டேக்ஸ்ன்றதை இங்கே என்டர் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பேஜ் என்டர் பேஜில் நம்ம ஓரளவுக்கு கிளியர் ஆகிட்டோம். ஆல்ட் பேஜ் டவுன் ஷார்ட்கட் கீ கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜுக்கு வரும். எக்ஸலில் இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் பேஜுக்கு வரும். இந்த எக்ஸல் ஷீட்டில் மொத்தம் 5 பேஜ் யூஸ் பண்ணுறோன்னு சொல்லியிருந்தேன். பேஜ் நம்பர் 1க்கு எக்ஸல் ஷீட்டில் 2வது பேஜ் வந்திருக்கும். அங்கே நம்ம நேம் டெசிக்னேஷன் இதெல்லாம் டைப் பண்ணோம்ல, இது எல்லாமே மேலே டைப் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. இந்த இடத்துல 2வதுல நம்ம எதுவுமே டைப் பண்ண வேண்டியதில்லை, ஆட்டோமேட்டிக்காக இதுக்கு வந்துடும். நீங்கள் ஆக்சுவல் ரெண்ட் பெய்டு அப்படின்ற ஒரு காலத்தில் மட்டும்தான் ஃபில் பண்ண வேண்டி வரும், வேறு எங்கேயுமே இங்கே வராது. கன்வென்ஸ் அலவன்ஸ் முதற்கொண்டு எல்லாமே இங்கே ஆட்டோமேட்டிக்காக வர்ற மாதிரி செட் பண்ணியாச்சு. அடுத்து எக்ஸல் ஷீட்டில் 3rd பேஜ் இன்கம் டேக்ஸோட 2nd பேஜ். இந்த காலத்தில் நீங்கள் எதுவுமே ஃபில் பண்ண வேண்டியதில்லை. நம்ம டைப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு காப்பி தனியாக சேவ் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அடுத்து எக்ஸல் ஷீட்டில் 4வது பேஜ் இன்கம் டேக்ஸோட 3வது பேஜ். இதில் வந்தீங்கன்னா பர்டிகுலர் ஆஃப் LIC PLI இதெல்லாம் வரும். 4 ரோ இருக்கும், 3 4 5 6 காலம் இருக்கும். இதில் என்ன பண்ணுது அப்படின்னு
ஃபஸ்ட்டு டவுன் பண்ணி வந்தீங்களாலே தெரியும். பாலிசி நம்பர் ஒரு காலத்துலையும், நேம் ஆஃப் த கம்பெனி என்ற இன்னொரு காலத்துலையும், நேம் ஆஃப் த இன்சூர்டு ஒரு காலத்துலையும், நேம் ஆஃப் த பாலிசி அப்படின்றத ஒரு காலத்துலையும், அமௌண்ட் இன்சூர்டு ஒரு காலத்துலையும், ஆனுவல் ப்ரீமியம் பெய்டு என்ற அமௌண்ட் ஒரு காலத்துலையும் போட வேண்டியது இருக்கும். இதில் மொத்தம் 4 பாலிசி என்ட்ரு பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கேன். அடுத்து 2வது பர்டிகுலர் ஆஃப் பிஎல்ஐ. உங்கள் ஸ்கூல்லே நீங்கள் பிஎல்ஐ பிடிக்கிறீங்க, உங்கள் அலுவலகத்திலே பிஎல்ஐ பிடிக்கிறீங்க அப்படின்னா இங்கே என்டர் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. இருந்தாலும் நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. மேலே கொடுத்த காலம் தான் கீழையும் பாலிசி நம்பர் என்னன்னு போட்டுக்கோங்க, நேம் ஆஃப் த கம்பெனி என்னன்னு போட்டுக்கோங்க, நேம் ஆஃப் த இன்சூர்டு போட்டுக்கோங்க, நேம் ஆஃப் த பாலிசி போட்டுக்கோங்க, அமௌண்ட் இன்சூர்டு எவ்வளோன்னு போட்டுக்கோங்க, ஆனுவல் ப்ரீமியம் எவ்வளோ பே பண்ணியிருக்கீங்க அப்படின்னு போட்டுக்கோங்க. இதுலேயும் டோட்டல் அமௌண்ட் ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட் பண்ணுற மாதிரி இந்த பேஜில் ரெடி பண்ணியிருக்கு. அடுத்து என்எஸ்சி பாண்டு வச்சுருந்தீங்கன்னா நேம் ஆஃப் த போஸ்ட் ஆஃபீஸ், இஷ்யூ நம்பர், என்எஸ்சி நம்பர், அமௌண்ட் எவ்வளோன்னு டைப் பண்ணிக்கோங்க. பர்டிகுலர்ஸ் அபவுட் த பேமெண்ட் ஆஃப் டியூஷன் ஃபீஸ். இந்த காலத்தில் நேம் ஆஃப் த சில்ட்ரன்ஸ் அண்ட் கோர்ஸு, நேம் ஆஃப் த ஸ்கூல் ஆர் காலேஜ், நேம் ஆஃப் த பேமெண்ட், டேட் ஆஃப் த பேமெண்ட், அமௌண்ட் பெய்டு. இந்த காலத்தில் நீங்கள் உங்கள் தகவலை டைப் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கீழே டோட்டல் போட்டு வந்துடும். 2 சில்ட்ரன்ஸுக்கு இதில் கட்டலான்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த டீட்டெயில் ஆஃப் த ஃபிக்ஸட் டெபாசிட். நீங்கள் வச்சிருக்கக்கூடிய ஒவ்வொரு ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கும் இன்கம் டேக்ஸில் எக்ஸம்ஷன் இருந்தது அப்படின்னா சீரியல் நம்பர், டேட், பேங்க்கு, ரிசிப்ட் நம்பர், பீரியட் ஆஃப் இயர்ஸ், அமௌண்ட் இதெல்லாம் என்ட்ரி பண்ணிக்கோங்க. இதுலேயும் ஆட்டோமேட்டிக்காக டோட்டல் போட்டுக்கும். அதே மாதிரி இன்கம் டேக்ஸ் பேஜ் 2லையும் 3லையும் 4லையும் நம்ம கீழே சைன் பண்ணுற மாதிரி வரும். அடுத்தது எக்ஸல் ஷீட்டில் 5வது பேஜ், நமக்கு இன்கம் டேக்ஸ் ஃபார்மில் 4வது பேஜ். ஃபஸ்ட்டு இருக்கிற என்டர் பேஜில் நம்ம பிரிண்ட் அவுட் எடுக்க வேண்டியதில்லை. 2வது 3வது 4வது 5வது பேஜை மட்டும் நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். எக்ஸலில் இருக்கிற 5வது பேஜ் தான் பேட் ஆன் பர்டிகுலர். இதுலேயும் நம்ம எதுவுமே பண்ண வேண்டியதில்லை. இதில் நம்ம நேமு, டெசிக்னேஷன், பேன் நம்பர் இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ஃபஸ்ட்டு டைப் பண்ணல, அந்த டீட்டெயில் எல்லாமே இங்கே வந்துடும். இங்கே மோஸ்ட்லி நீங்கள் என்டர் பேஜில் டைப் பண்ணும்போது எல்லாமே இங்கே வர்ற மாதிரி சின்ன ஃபார்முலா போட்டு பண்ணியிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு சந்தேகங்கள் வருது அப்படின்னா நீங்கள் இந்த பேஜில் வந்து கண்ட்ரோல் ஹோம் கொடுத்து டவுன் பண்ணினே வந்தீங்கன்னா மந்த் அண்ட் இயர் சொல்லும். மந்த் அண்ட் இயரில் ரைட் ஏரோ கொடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா என்னென்ன ஹெட்டிங்கில் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு கீழே மார்ச் இருக்கும். மார்ச்லேருந்து ரைட் ஏரோ அழுத்திக்கிட்டே வந்தீங்கன்னா அமௌண்ட் எவ்வளவு அப்படின்றத இங்கே வந்துடும். இதை நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம். மற்றபடி இங்கே எதுவுமே நீங்கள் என்டர் பண்ண வேண்டியது இல்லை. சப்போஸ் ஃப்ரண்ட் பேஜில் டைப் பண்ணது இங்கே டைப் ஆகலை அப்படின்ற பட்சத்தில் இங்கே நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். இதுலேயும் எல்லோ கலர் இருக்குது. எல்லோ கலரில் மட்டும் நம்ம டைப் பண்ணால் போதும். ஆட்டோமேட்டிக்காக மற்றதெல்லாம் அதுவே இன்ஃபில்டாக எடுத்துக்கும். அதனால் உங்களுக்கு டேக்ஸ் கால்குலேஷன் ரொம்ப சிம்பிளாக ஆகிடும்னு நினைக்கிறேன். அடுத்த டுட்டோரியல் அமௌண்ட் எப்படி நம்ம டைப் பண்ண போகிறோம் அப்படின்றத ஒரு ப்ராக்டிக்கலாக பண்ணிடலாம். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னா எனக்கு கமெண்டில் தெரிவிங்க, அல்லது நம்ம வாட்ஸ்அப் நம்பர் 9840272383 என்ற நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்கள் சந்தேகத்தை கேட்டுக்கோங்க. இப்போது சொன்ன அனைத்தையும் நீங்கள் மெமரி பண்ணிக்கோங்க அல்லது புரிஞ்சுக்கோங்க. அடுத்து வரக்கூடிய ப்ராக்டிக்கலில் நம்ம ஈஸியாக டைப் பண்ணி நமக்கு தேவையான இன்கம் டேக்ஸ் ரிட்டனாக ரெடி பண்ணி நான் ஒரு பிரிண்ட் அவுட் போட்டு இந்தாங்க இதான் என்னோட இன்கம் டேக்ஸ் அப்படின்ட்டு உங்கள் ஆஃபீஸில் கொடுத்துடலாம். நீங்கள் அடுத்தவங்களுக்கும் இதை போட்டு தரலாம். அதுக்கேற்ற மாதிரி பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்கம் டேக்ஸ் ஃபார்மில் என்னென்ன இருக்குமோ எல்லாமே கவர் ஆகிட்டு இருக்குது. இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு இந்த ஃபார்மை நான் சாம்பிளுக்காக கொடுக்குறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். அமௌண்ட் ஃபில் பண்ணுற வேண்டிய இடத்துல 00 இருக்கும், எல்லோ பேஜ் இருக்கும், பார்ஷலியாக இருந்தால் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் ஒரு முறை கம்ப்யூட்டரில் இதை காப்பி பண்ணி வச்சு இந்த ஃபார்மில் என்னென்ன இருக்குன்றதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. நாளை மறுநாளோ ப்ராக்டிக்கலாக எப்படி பண்ணலாம் அப்படின்ற ஒரு டுட்டோரியலை நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ நண்பர்களே. வேல்டெக் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் அப்டேட் ஆகக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.